தமிழ் ஜனம் தொலைக்காட்சி குடும்பத்தினருக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து மிகப்பெரிய தலைவர்கள் வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மோட பிரபல எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் இணைந்திருக்கார். அண்ணா வணக்கம். வணக்கம். மாஸ் காட்டிட்டாரு தமிழ்நாடு முதல்வர். மற்ற ஸ்டேட் முதல்வர்கள், மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு தமிழ்நாட்டில் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு கூட்டத்தையே போட்டு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு. டீலிமிட்டேஷனுங்கண்ணா அப்படின்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு. நீங்க வேற அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சோலா ஹோட்டல் இருக்குதுல்ல, ஆமாம், ஐடிசி, ஆமாம், அங்கே வச்சு நம்ம அப்பா இருக்கார்ல, சிஎம் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் சீன் காட்டிருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா, நாங்களாம் டீலிமிட்டேஷன் கிடையாது, எல்லாரையும் வர வச்சாரு. சரி, பிணையார்னி விஜயனை உட்கார வச்சுட்டு முல்லை பெரியார் டேம் நான் என்ன சொல்றேனோ அதை தான் பண்ணணும். எங்களுக்கு வந்து 152 அடி வேணும், அவ்வளோதான். உன் பேசலாம். இனி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு, நான் வச்சிருக்கேன். நான் உங்களை கூப்பிட்டுதே இங்கே வச்சு கையெழுத்து போடுறது தான். புரியுதுங்களா? பயந்துட்டாரு அவரும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, பம்மிட்டு வராரு பின்னாடி. இவர் நம்ம தலைவர் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்ல அப்படி வராரு. அப்ப இவரை கூப்பிட்டது டி.கே. சிவகுமார். ஆமாங்க, அவர் தாங்க காவேரி ஓல்டு மைசூர் ரீஜன்லேருந்து வரக்கூடியவர், கனகபுராலேருந்து வரக்கூடியவர். இந்த மேதாக டேம் கட்டணும்னு அவர் தான் இருந்தாரு. கட்டிப்பாரு, தொட்டுப்பாரு, சீண்டிப்பாரு, அந்த மாதிரி கட்டிப்பாருன்ட்டாரு. அவரே மிரட்டிட்டாரு. ஆமா. நம்ம இவரு பஞ்சாப் சிஎம் எல்லாம் வந்திருக்காரு. பஞ்சாப் சிஎம்க்கு வந்து என்ன சொல்றாருன்னா, பஞ்சாப் சிஎம் வந்து கொந்தளிச்சிட்டாராம். நம்ம தாமுவான் பரசன் சொன்னார்ல, பண்ணி மாதிரி புள்ள பத்துக்கிறானுங்க வட இந்தியர்கள், அந்த மாதிரி தான் பேசுவோம். நீ புண்பட்டுக்கோ, உனக்கு என்ன பத்தி கவலையே கிடையாது. அவர் என் மினிஸ்டர், என்னுடைய மனசாட்சி, அவர் என்ன பேசுவாரோ அப்படிதான் பேசுவார். வட இந்திய அரசியல்வாதிகள்லாம், இந்திய அலையன்ஸ் கூட்டணி தலைவர்கள்லாம் நீ உட்காந்து குமரிக்கிட்டே இரு, பிரச்சனையே இல்லை. அவர்கிட்ட என்னன்னா, நீ என்ன சும்மா ஹைதராபாத்துக்கு எல்லா ஐடி கம்பெனியும் தூக்கிட்டு போறியா? ஆமா சார், தமிழ்நாட்டுல கரண்ட் கிடைக்கிறது இல்ல, போதுமான ஃபெசிலிட்டி கிடைக்கிறது இல்லைன்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுல போறவங்க எல்லாம் இவர் தட்டி தூக்கிட்டு போயிடுறாரு. அதான் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா ஐடி கம்பெனி இங்க அனுப்பி மறுபடியும் இங்க வந்துடணும். தமிழ்நாட்டுல இருந்து கடத்திட்டு போன அத்தனை ஐடி கம்பெனி தமிழர்கள் இழந்த வேலைகளை திருப்பி தந்தாகணும் அப்படின்ட்டு இங்கதான் வரணும்னு ரேவந்த் ரெட்டியும் அப்படியாண்ணா பண்ணிடலாம்ண்ணா, சேஷ்டம்ண்ணா. சார், இது தெரியாம திமுக உறுப்பினர்கள், அன்பர்கள், நண்பர்கள், ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள்லாம் வந்து இன்னைக்கு ஆஹா ஓஹோ நம்ம முதல்வர் வந்து பட்டைய கிளப்பிட்டாரு, டீலிமிட்டேஷன் கிளப்பிருக்காரு. இந்த விஷயம் தெரியாம போச்சு. இதெல்லாம் பேசுவாங்கன்றீங்களா இன்னைக்கு ஊடகத்துல? இதெல்லாம் தெரியாதுல்ல உங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு மாயையில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாயை. அதாவது நம்ம சிஎம் வந்து என்ன சொல்றாரு, அதாவது சொல்வதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அதுதான் நம்ம சிஎம். சொன்னது தான் இவங்க வந்து விவாதம் பண்ணுவாங்க. சொல்லாதது என்ன, நான் இங்கே கூப்பிட்டதுக்கு காரணம் முல்லை பெரியாறு, காவேரி, ஐடி கம்பெனிலாம் திரும்பி வரணும், இந்தி கூட்டணியை விரிவாக்கப்படுத்தணும். அதுக்கு தான் ஒடிசாவில் வந்திருக்காங்க. ஒடிசா முதல்வர் நினைச்சு நவீன் பட்நாயக் அவர் தானேங்க. அவர் இவ்வளோ வருஷமா முதல்வராக இருந்திருக்காருங்க. ஆமா, இப்போ அங்கே பாஜக முதல்வர்ல பரவாயில்லைங்க. அவர் இன்னும் இவர் நவீன் பட்நாயக் தான் முதல்வர். அந்த மாதிரி ஒரு ஃபால்ட் சிலதெல்லாம் வந்து இப்போ ஜெகன் தான் இருக்காருன்னு நினைச்சிருக்காரு. சர்க்காசம்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டோம்னா இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு வருவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு, ரியல் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் சொன்னீங்க முல்லை பெரியார், தமிழர்களை 5 மாவட்ட தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய கேரளா கம்யூனிஸ்ட் அரசு. கரெக்ட். காவேரியில் மேகதாதுல அணை கட்டுவோன்னு சொல்லி தமிழக விவசாயிகளை ஒரு 7-8 மாவட்ட விவசாயிகளை வஞ்சிக்கிறதுக்கு அங்கே கர்நாடகா காங்கிரஸ் அரசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களை, தொழில் அதிபர்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹைதராபாத்தில் கம்பெனி ஓப்பன் பண்ண வைக்கிறார் ரேவந்த் ரெட்டி. இவ்வளோ பிரச்சனைகள், உண்மையான ரியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது ஒரு இமேஜினரி ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்து டீலிமிட்டேஷனை பற்றி யாருமே வாய் திறக்கல. இப்போ இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க? இது பாருங்க, அதாவது இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது இந்த ஆட்சி முடியறதுக்கு. இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மீண்டும் ஆட்சியில் இருந்து ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அவங்க ஜெயிச்சதுன்னு 1971 தான். அதற்கு பிறகு அவங்க ஜெயிக்கல. அப்போ எம்ஜிஆர் கூட இருந்தார், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்திரா காங்கிரஸ் வந்து கம்பீட்டே பண்ணல, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அசம்பிளி தொகுதியில் கம்பீட் பண்ணல. இவர் என்ன நம்பிட்டு இருந்தாருன்னா, கூட்டணி எதுவுமே வராதுன்னு. ஆனால் எடப்பாடியார் வந்து கூட்டணி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் ஓரளவுக்கு ரெடியாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சீமான் என்ன சொல்கிறாரு, லாஸ்ட் டைம் 57 தொகுதி, எக்ஸாக்ட்லி 57 தொகுதி சீமான் வாங்கின ஓட்டும்
திராவிட முன்னேற்ற கழகத்தோட மார்ஜினு கம்மி சீமான் வாங்கின ஓட்டோட. ஸோ அவரும் சொல்லியிருக்காரு அந்த மாதிரிலாம் நான் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டேன்னு. விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து கூட்டணிக்கு தயார், கூட்டணி ஆட்சிக்கே போகிறாரு. ஸோ இன்னைக்கு 5 முனை போட்டி, இந்த 5 முனை போட்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அட்வான்டேஜ். ஆனால் திருமாவளவனே என்ன ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை 2019 கூட்டணி அமைஞ்சாலும், அதாவது அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, இந்த சின்ன கட்சிகள் எல்லாம் இல்லை விஜய் கூட இவர் கூட்டணி வச்சாலும் 2 ஆனாலுமே டஃப் ஃபைட். திருமாவளவன் பிராக்மேட்டிக் பொலிட்டிஷியன், அவர் என்ன சொல்றாரு, டஃப் ஃபைட்டுன்றார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் ஒரு பிரச்சனை, நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு தான் ஆட்சிக்கு வந்தார். ஸ்கேம், அந்த வாக்குறுதிகளில் பிரச்சனைகள் இருக்கு, டாஸ்மாக் ஸ்கேம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கடைசியாக லாஸ்ட் மினிட்ல முதலமைச்சருக்கு ஒரு பயம் இப்போ இருந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டோம். ஆனால் தமிழக மக்கள் எப்பொழுதுமே ஓட்டு போடுறதுல ஒரு பர்செப்ஷன் அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி போடுவாங்க. அதனால இந்த ரியல் இஷ்யூஸை மீடியா பேசக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும், நான் ஒரு விஷயத்தை நான் கிரியேட் பண்ணுறேன், ஒரு நரேட்டிவை நான் செட் பண்ணுறேன், அந்த நரேட்டிவுக்கு பாரதிய ஜனதா கட்சி சேஸ் பண்ணணும். நான் அதை காமிச்சு, டெல்லியை காமிச்சு நான் சென்னையில் ஆட்சிக்கு வந்துடுவேன். புரியுதுங்களா? இன்னொரு என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, மோடிக்கு எழுத்தாப்புல ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனையும் 2026 எலெக்ஷனையும் நான் மோடி வர்சஸ் ஸ்டாலின்னு கொண்டு போனேன்னா நான் தான் வெற்றி பெறுவேன்னு நினைக்கிறாரு. அது புரிய மாட்டேங்குது. தமிழக மக்கள், நான் வந்து ஒரு லீடிங் நியூஸ் பேப்பருக்காக 88,000 சாம்பிள் சைஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதில் எரர் இருந்திருக்கு. நான் சொன்னதை விட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 4% அதிகம் வாங்கினாங்க. நான் சொன்னதை விட பாஜக கூட்டணி வந்து 3% கம்மியாக வாங்கினாங்க. அதிமுகவும் சீமானும் கரெக்டாக வாங்கினாங்க. நாங்கள் பார்த்த அந்த சர்வேல மக்கள் சொன்னது, மேலே வேற மாதிரி போடுவோம், கீழே வேற மாதிரி போடுவோம். இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் இது ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி நடத்தணுமா இல்லை மாற்றம் வேண்டுமா தான் கேள்வி. அப்படிங்கிற பட்சத்தில் இவர் தோல்வியை தழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது அவங்களோட டீகோ சிஸ்டமே சொல்லுது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கு, நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு, அதிமுக ஒரு இரலவெண்ட் எலெக்ஷன் 2024 இரலவெண்ட் எலெக்ஷன்லேயே 23% வாக்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அது தவிர ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஆனந்த் உங்ககிட்ட, இது வரைக்கும் நான் சொல்லாததை. இது அப்ராக்சிமேட் ஃபிகர், என்கிட்ட டேட்டா என்கிட்ட இல்லை, என்கிட்ட என்ன பேப்பரில் இருக்குது, என்கிட்ட கையில் இல்லை. 2019 ஆவரேஜாக திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்குகள், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மொத்த வாக்குகளை வாங்கி டிவைடட் பை 234 போடுறேன். போட்டால் அப்ராக்சிமேட்லி 98,000 வந்தது, 96 98,000 வந்தது. 2021 அது 91,000 குறைஞ்சது. 2024 எலெக்ஷனில் அவங்க 40 சீட் ஜெயிச்சிருந்தா கூட அவர்களுடைய வாக்குகள் ஜஸ்ட் 86,000 குறைஞ்சிருக்கு பர் சீட்டு. அப்படின்னா அந்த பீக்லேருந்து சரிவு தொடங்கிருச்சு. இதே தேசிய ஜனநாயக கூட்டணி 2019 இருந்த கூட்டணி 2024 இருந்ததுன்னா 21லேருந்து 23 சீட் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சிருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 12% கட்சி ஆயிடுச்சு, இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கு. சில தொகுதிகள்லாம் 20%, 22%, இப்பெல்லாம் பல்லடம்லாம் இப்போ நான் ஒரு ரீசெண்டாக ஒரு சர்வே பார்த்தேன், 80 தொகுதிகளுக்கு மேலே 2வது இடம். ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாஜக வெறுப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலை வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ணிட்டார். ஓகே சார், டெல்டா திருவிடை மருதூர் சார், அதிமுக கிடையாது சார், கூட 22% வாங்குது சார் பிஜேபி. திருவிடை மருதூர்லாம் வந்து கட்சி இருக்கா இல்லைன்னு தெரியாது. இப்போ என்ன ஆகும், பாஜக வேணுமா வேணாமாங்கிற கேள்வி கிடையாது. அதிமுகவை பொறுத்த மட்டும் நம்ம ஆட்சிக்கு வரணுமா வேணாமா, நம்ம ஆட்சிக்கு வரணும்னா என்ன பண்ணணும், யார் கூட வரணும், ஏன்னா எழுத்தாப்புல கூட்டணி இருக்குது. அதனால தான் அவர்களும் ப்ராக்மேட்டிக் அண்ட் ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸை பேசுகிறாங்க. பிஜேபியும் ப்ராக்மேட்டிக் அண்ட் ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் பேசுகிறாங்க. சீமான் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சீமானும் இறங்கி வந்துட்டார், ஈவேராவை பற்றி தப்பாக பேசிட்டாரு, நான் உண்மை என்னவோ அதுதான் பேசினார். அதே சமயத்தில் என்னுடைய ஓட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லைன்ட்டார். ஸோ எல்லாம் வரும்பொழுது இப்போ ஸ்டாலினுக்கு என்ன வேணும், ஏதாவது ஒரு இஷ்யூ எடுக்கணும். அது ஹிந்தி
செட் ஆகலை. ஆனால் சார் இந்த இஷ்யூவே போகஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இருக்குது சார். பீகாரில் இன்னைக்கு 40 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது, தமிழ்நாட்டுக்கு 39 இருக்குது சார். இவங்க என்ன சொல்கிறாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, ஹிந்திக்காரன் தான் வாழ்கிறான், தமிழெல்லாம் வந்து ஏமாற்றப்படுறான், வஞ்சிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு. சார் பீகாரில் 2011 சென்செக்ஸ் படி சார் 10 கோடிக்கு மேலே பாப்புலேஷன், தமிழ்நாடு 7 கோடி சார். கரெக்ட். 7 கோடி இருக்கிற தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி சீட்டு சார். 10 கோடி இருக்கிற பீகாருக்கு வெறும் 40 சீட்டு சார். அப்போ இங்கே வஞ்சிக்கப்பட்டது தமிழனா ஹிந்திக்காரன்? நான் அதுக்குள்ளே நான் போகவே விரும்பலை. ஏன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் 2024 கேம்பெயினில் பேசினது இப்போ இருக்கிற டீலிமிட்டேஷன் ஃபார்முலா படி தென் இந்தியா 100 சீட்டுகளை இழக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். எக்காரணத்தை கொண்டு அத்தகைய ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டார். அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஒரு தொகுதி ஏற்படுத்த மாட்டேன், குறையாதுன்ட்டார். அதுக்கப்புறம் எதுக்கு பேசுறீங்க? இல்ல நான் ஏற்கனவே நடந்த விஷயத்த சொல்றேன். நடந்த விஷயம் இவங்க ஏற்கனவே தமிழகத்துக்கு இல்ல, இவங்க என்ன சொல்றாங்க, உத்தரப்பிரதேஷுக்கு வந்து 80 தொகுதிகள் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு 39. ஆனா உத்தரப்பிரதேஷ்ல 30 கோடி சார். 30 கோடி 32 கோடியில வரும் 80 சீட்டு சார். இங்க வரும் 7 கோடிக்கு 40 சீட்டு, 29 சீட்டு. ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க, 25 சீட் தான் ராஜஸ்தான். அப்போ எந்த இடத்துல சார் தமிழர்கள் வந்து இல்ல கேரளா மலையாளிகள் வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க? கேரளாவில் ஆக்சுவலாக வந்து ஜாஸ்தி சீட் அவங்களுக்கு 20 அவங்களுக்கு ஜாஸ்தி கம்பேர் டு ராஜஸ்தான். அவங்க கம்மி. கர்நாடகாவை எடுத்துக்கோங்க, கர்நாடகாவில் வெறும் 28 சீட் தான். ஆமா, கேரளாக்கு 20 சீட்டு, பாப்புலேஷன் டபுள். இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கமிட்டி வேணும். அவங்க போய் பார்ப்பாங்க, ஃபேர் டிலிமிட்டேஷன் தான் பண்ணுவாங்க. சார் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான விஷயம் ஜிஎஸ்டி. அந்த மிகப்பெரிய பிரச்சனையான விஷயம் கொண்டே வர முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தாங்க. நீ அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் எது ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார். விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் 30 வருஷமா பேசிக்கிட்டே இருந்தாங்க, பண்ணவே முடியல. பிங்க் கலர்லாம் பஸ்ஸுக்கு அடிச்சு பெண்கள் சிறப்பு பஸ் எல்லாம் விட்டாங்க இவருக்கு. ஆனா இவங்க ஆட்சியில, கூட்டணி ஆட்சியில கூட அதை பண்ண முடியல. கொண்டு வந்தார், எதிர்ப்பு இல்லாம கொண்டு வந்தார். ஸோ பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இல்லை நேற்றைக்கு இல்லைங்க. லாலு பிரசாத் யாதவ் சொன்னார், என் பணத்து மீது தான் நீங்க பீகாரை பிரிக்க முடியும்னாரு. ஒரு துளி ரத்தம் சிந்தாம பீகார் ஜார்க்கண்ட் கொடுத்தாங்க, மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர்னு கொடுத்தாங்க, உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட்னு கொடுத்தாங்க. தெலுங்கானா கொடுக்கறதுக்கு எவ்வளோ பிரச்சனையாச்சுன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ உயிர்கள் போனதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஃபேர் டிலிமிட்டேஷன் தான் நடக்கும். இதெல்லாம் ஒரு ட்ராமா, ஆப்டிக்ஸ், டைவர்ஷனரி டாக்டிக்ஸ், இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. ஹோப்ஃபுல்லி முல்லை பெரியார், காவேரி, தெலுங்கானா பிரச்சனைகள்லாம் தீரும் நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் சைன் பண்ணாதான் ரிட்டர்ன் ஃப்ளைட் ஏற்றி விடுவாங்கன்னு சொல்லியிருக்காரா தகவல் வந்திருக்கு. கேரளாக்கு இன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இதுல கையெழுத்து போட்டதான் முதல்வர் வருவாரு, இந்த மருத்துவ கழிவெல்லாம் உடனே தூக்கிட்டு போ, இல்லாட்டி இவர் வர ஃபிளைட்ல ஏற்றி விட்டுறோம் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.